காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஜூஸ் ஸ்ட்ரீட், அதாவது கேரளாவில் இன்னும் வந்து யூதர்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்து நம்ம போக போகிறோம். ஓகே, வாங்க எல்லோரும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. உள்ள போகலாம் வாங்க. இங்கே பாருங்கள் எப்படி தெரியுதா உங்களுக்கு ஜூஸ் ஸ்ட்ரீட்ஸ் எப்படி இருக்குன்னு. யூதர்கள் வாழ்கிற இடம் அங்கே பாருங்கள், ஏரியாவே எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா கட்டுது பாருங்க. ட்ரெஸ்ஸு, மோதிரம், செயின், கம்மல் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ஏரியா மட்டும் வேற லெவலில் இருக்குங்க ஜூஸ் ஸ்ட்ரீட்டு. பாருங்க, அவங்க யூஸ் பண்ண கார் பொம்மை மாதிரிலாம் வைக்கிறாங்க. பேக்ஸ் இருக்குது, மேக்னெட்ஸ் இருக்குது, நிறைய மேக்னெட்ஸ் இருக்குல்ல. ஆமாம், அண்ட் கீ செயின்ஸ் இருக்குது. அது என்ன கிளாக்ஸா? ஓ, நிறைய வச்சிருக்காங்க இங்க. ரைட்ல பேக்ஸ் எல்லாம் இருக்கு நிறைய இங்க. ஜூஸோட ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இங்க இருக்கான். ஹலா கவர், கிப்பா, டேபிள் கிளாத்து, ரன்னர் ட்ரெஸ்ஸு, ரன்னரு, சில்ட்ரன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இந்த ஷாப்பில் இருக்கும். இங்கே பாருங்கள், சாரா கொஹென்ஸ் ஹோம் போட்டிருக்கு. பாருங்க, கிளியராக தெரியுதா? ஜூஸ் பாருங்க, இண்டோ ஜூவிஸ் எம்ப்ராய்டரி இந்த ஷாப்பில். பாருங்க, கென்னல் பெப்பர், கடமம் எங்கே விற்கிறாங்க. வாங்க போகலாம். இது வந்து ஒரு புக் ஸ்டோர் ஐ திங்க். ஆமாம், அப்படியே நேராக பாருங்கள். வேற லெவலில் ஏரியா வேற லெவலில் இருக்குங்க உண்மையாக சொல்லணும்னா. பாருங்களேன், இந்த நடுவில் பாருங்களேன் ஸ்டாரு, ஜூஸோட சிம்பிள் ஸ்டார் தெரியுதா? பாருங்க, அந்த கலைப்பொருட்கள் பாருங்க, ட்ரெஸ்ஸு, அவங்க போகிற ட்ரெஸ்ஸு இதெல்லாம். எல்லாம் வந்து அவங்க போகிற ட்ரெஸ் தான் ஜூஸில். உண்மையிலே நல்லா இருக்குங்க ட்ரெஸ்ஸு, லைட்டாக இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்கு பாருங்க. நீங்களாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக, நீங்கள் கேரளா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜூஸ் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க. சூப்பராக இருக்குங்க, ஒர்த்தாக இருக்கு பாருங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரியே இல்லை, கொஞ்சம் ஃபாரின்ல இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பர்ஃப்யூம்லாம் இருக்கிறாங்க வெளியே. ஸோ ஆல்மோஸ்ட் டன் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எஸ் எஸ், இதுதாங்க அந்த காலத்தில் தெரியுதா, 1760 கட்டியிருக்காங்க இந்த மணிக்கூண்டு. 1716, இப்போ 1760. யா, உள்ள வந்து ஜூஸோட ஏதோ திங்ஸ் இருக்கு. நம்ம உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வாங்க. காய்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கேரளாவில் ஜூஸ் யூதர்களோட ஒரு மியூசியத்துக்கு வந்திருக்கோம். ஓகே, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உள்ளே வந்து நான் யூதர்களுக்குன்னு இங்கே வந்து ஒரு மியூசியம்லாம் இருக்கா அப்படின்னு. உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. வாங்க பார்க்கலாம். செவுத்தில் பார்த்தீங்களா யூதர்களுடைய சிம்பல் இது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
இந்த கிளாஸஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. யூதர்களுடைய சீக்ரெட்டான பிளேஸ் கேரளாவில். இது ரொம்ப சீக்ரெட்டான பிளேஸ், யாரும் வந்து ஈஸியாக போக முடியாது. இங்கே பாருங்கள், உள்ளே வந்து இன்னும் இருக்காங்க. இதில் வந்து ஈஸியாக நம்மளால் வந்து என்டர் ஆக முடியாது. யூதர்களுடைய ரொம்ப சீக்ரெட்டான பிளேஸ் இது. இங்கே பாருங்கள் காய்ஸ், இதுதான் கேரளாவில் வந்து கன் ஷாலும் அப்படிங்கிற ஒரு பிளேஸு. இது என்ன அப்படின்னா, யூதர்கள் ஜூஸ் இருக்காங்கல்ல, இந்தியாவில் ஜூஸ் இருந்தாங்கல்ல, அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்கள வச்ச சிமெண்ட்ரி. இதுதான் யூதர்களுடைய கல்லறை இந்தியாவில், கேரளாவில் இருக்குங்க. இப்போ வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. விசிட்டர்ஸ் நாட் அலோடுன்னு போட்டிருக்காங்க. உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து கேரளாவில் எழுதியிருக்காங்க. இங்கே ஜூஸ் லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க பாருங்களேன், அவங்க கல்லறை அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. இது வந்து கேரளாவில் இருக்குது. அங்கே பாருங்கள், மேலே ஒரு சிம்பிள் தெரியுதா, ஜூஸோட சிம்பிள். எஸ், இந்த கலரை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். எஸ், ஜூஸோட மியூசியத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு மேக்ஸிமம் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த ஜூஸோட மியூசியம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.